Hi friends, இன்னைக்கு 2x2 blouse எடுத்து வச்சிருக்கோம். அளவு blouse கொடுத்திருக்காங்க. அந்த அளவு வச்சு எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். டைலரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும். நம்ம சேனல் Subscribe பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டூ பை டூ blouse கொடுத்திருக்காங்க. அளவு blouse கொடுத்திருக்காங்க. இதே சேம் மெஷர்மெண்ட் தான். நல்லா அயர்ன் பண்ணி நீட்டா எடுத்துக்கங்க. இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணிக்கலாம் எப்படின்னு. இப்போ 2x2னாலே 2 இன்ச்சு இங்கே பேக்கில் மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த அளவு 2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டு இந்த அளவு ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து 2 மடிப்பு மடிக்கும்போது பேக்கில் வந்து ஸ்டிப்னஸாக வரும். இப்போ லைனிங் ப்ளவுஸில் வந்து இப்போ இந்தமாரி ஒரு துணியை கொடுத்து அடித்து திருப்புவோம். 2x2னா அதிலே மடிக்கிற மாதிரி வெட்டுவோம். இந்தமாரி அதே சேம் துணிலையும் பைப்பிங் கொடுக்க போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 பட்டி பீஸ் வந்து இப்படி ஒன்றா மடிச்சுட்டு இந்த அளவு மடித்து போட்டுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. இதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா இந்த 1 இன்ச்சு வந்து டாட் போடும் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அப்படியே திருப்பிட்டு பேக்கில் இந்த அளவுக்கு இதே அளவு வச்சு மார்க் பண்ணுங்க. ஏன்னா பைப்பிங் கொடுக்கும்போது உங்களுக்கு நெக்கே இருக்கும், இதே அளவு வந்துடும். இங்கே கீழே இந்த பட்டி பீஸ்லேருந்து ஆமுல் வரைக்கும் இதுதான் கரெக்டான அளவு. நம்ம இங்கே ஆமுல் சிலிவு தைக்கும்போது பிடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க இந்த அளவுக்கு. இப்போ ப்ளவுஸ் உயரம் அளந்துக்கலாம். டேப்பால் வேணாலும் அளந்துக்கலாம். உங்களுக்கு டேப்பால் அளக்கலாம். இதில் எவ்வளோ உயரம் இருக்கோ இந்த அளவு இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் டேப்பாலே உங்களுக்கு அளந்து காட்டுறேன். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த அளவு வந்து 13 இன்ச்சு இருக்குது. இதுலேருந்து 13 வச்சுருங்க. பேக்கிலேருந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு விட்டுருங்க. இந்த அளவுக்கு போதும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. மேலே ஷோல்டர் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு இந்த அளவு. இந்த அளவு வச்சு ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ பாடி லூஸில் இதில் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் பாடி லூஸ் வைக்க போகிறோம். ஷோல்டர் அளவு இதே அளவு தான். இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுருங்க. பேக் சைடு வர மாதிரி 2 இப்படி ஒன்றா வர அளவுக்கு மடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே இதிலேருந்து நம்ம அளந்துக்கலாம். பாடி லூஸ் 20 இருக்குது. ஷோல்டர் வந்து இப்படி க்ளோஸாக வச்சுருங்க. நீங்கள் ஷோல்டர் அளவு எடுக்கும்போது இப்படி இந்த மாதிரி அகலமாக வச்சு அளவு எடுக்கும்போது பெருசாக வரும். நீங்கள் இப்படி அளவு எடுக்கும்போது 2 ஷோல்டரும் ஒரே அளவு வச்சுட்டு இந்த அளவுக்கு மார்க் பண்ணி ஷோல்டர் அளவு எடுத்துக்கலாம். 12 இன்ச்சு இருக்குது. பாடி லூஸ் வந்து 20 வந்து அதில் பாதியை பிரித்து 10 இன்ச்சு வச்சுருங்க. ஷோல்டர் வந்து 12. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைஸு. இதுலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அதேமாதிரி இங்கே மார்க்லேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ வந்து இதே லைனில் இங்கே ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு சின்ன கம்மியாக துணி வேணால் இந்த ஸ்கேல் அளவே எக்ஸ்ட்ரா விட்டால் கூட போதும். 1.5 இன்ச்சு இந்த ஸ்கேல் அளவு. இப்போ இந்த ஆமுல் அளவுக்கு இங்கேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம இங்கே வந்து கை ஏற்றும் போது பிடிப்போம். 4 இன்ச்சு இங்கே விட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் அளவு வச்சு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு விட்டு இங்கே வந்து சும்மா ஒரு புள்ளி அளவு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைப்பிங் கொடுக்கும்போது நெக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஆமுல் அளவுக்கு இதான் ஆமுல் சைஸ். இந்தமாரி ஒரு லைன் போட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணிக்கலாம் எப்படின்னு. இப்போ ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆமுல் வந்து இந்த அளவு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம பேக்கில் மடிக்கணும். இதே அளவு இங்கே ஒரு அர்க்கத்து போட்டிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு பாடி லூஸ் கரெக்டான அளவு. இப்போ வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இங்கே ஷோல்டர்லேருந்து ஒரு லைன் போட்டுருங்க இல்லையா, இந்த அளவு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த அளவு அப்படியே ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கோங்க. ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருக்காங்க, பைப்பிங் கேட்டிருக்காங்க. இந்த ரவுண்ட் அப்படியே ஷேப் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ மடித்து போட்டுருக்கோங்க இல்லைங்களா,
அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஏற்கனவே இப்போ 2 மடிப்பு இருக்குது. மறுபடியும் இதில் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மடிப்பு மடிச்சுட்டு இப்போ வந்து டீஸால் ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுருங்க. இந்த அளவு போதும் நம்மளுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு இந்த கை சுற்று அளவு எவ்வளோ இருக்குன்னு இந்த அளவு ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கே இந்த அளவு வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ வந்து கை லென்த்து இதே அளவு தான் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஆமுல் கை இருக்கு இல்லையா, அதுலேருந்து வச்சு எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இங்கேருந்து வச்சு இதுதான் நம்மளுக்கு ஆமுல் கரெக்டான அளவு. இங்கே ஒரு லைன், இது வந்து கரெக்டான சைஸ். இது நம்ம பிடிக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த ஆமுல் இந்த அளவு வந்துடும். கை சுற்றலேருந்து இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதிலேருந்து ஒரு லைன் போட்டுங்க. இதுதான் கையோட அளவு. இப்போ கை கட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க. இங்கே ஒரு அர்க்காது போட்டுக்குங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கை மடிக்கிற அளவுக்கு, இதான் கை மடிக்கிற அளவுக்கு. இப்போ இந்தமாதிரி கை கட் பண்ணிவிட்டு பேக்கை வச்சு இந்த அளவுக்கு ரெண்டும் கை ஆமலும் பேக் ஆமலும் கரெக்டாக இருக்கான்னு இந்த அளவு செக் பண்ணிக்கலாம். இந்த அளவு கை ஏற்றும் போது உங்களுக்கு லைனாக இந்த அளவு வந்துடும். கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு சைடு மட்டும் இதில் கவர்த்துட்டு எடுக்கணும். கை வந்து இந்த அளவு போட்டு இப்போ இது இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு இது வந்து ஃப்ரண்ட் சைடு வர்றதுக்காக இந்த ஆமுல் இப்போ இந்த அளவு எடுத்துருக்கோம். இதான் ஃப்ரண்ட் சைடு. கை ப்ளவுஸில் தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிடுச்சு. அடுத்தது இந்த பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனில் இருக்குங்களா, கரை பீஸ் இப்படி இருக்கும். இது 2ஆக மடித்து இந்த பக்கம் வர நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுருங்க. ரெண்டும் சின்னது பெருசுமாக இல்லாமல் ஒரே இவனா வர அளவுக்கு போட்டு இப்போ நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு இந்த ஸ்கேல் அகலம் எவ்வளோ இருக்கோ அதே அளவு துணி விட்டுருங்க. இது 1.5 இன்ச்சு இருக்கும். இந்த 1.5 இன்ச்சு துணி போதுங்க மடிக்கிறதுக்கு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம பிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு மார்க் போட்டு இதிலேருந்து வச்சு இந்த ஜாயிண்ட் வரைக்கும் ஒரு டீஸ் மார்க். இந்த டீஸ் மார்க்லேருந்து 2 இன்ச்சு விட்டுங்க போதும். இதிலேருந்து 2 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ பட்டி பீஸ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிங்க பிடிக்கிற அளவுக்கு. அதேமாதிரி இங்கே கீழ் பட்டி பீஸ்லேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க பிடிக்கிறதுக்கு. நீங்கள் அதிகமாக தாராளமாக பிடிக்கினா 1/2 இன்ச்சு கூட விட்டுருங்க. மேக்ஸிமம் 1/2 இன்ச்சு தான் பிடிப்பாங்க. 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்குள்ளே உங்களுக்கு எப்படி நீங்கள் பிடிக்கிற அளவுக்கு வசதி அந்தளவு விட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த பீஸ். இது நீங்கள் பட்டி பீஸ் கட் பண்ணும்போது இங்கே வந்து இந்த அகலம் வரும். இந்த அளவு ஷேப் வந்துடும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இப்போ மடிக்கிற அளவு இந்த அளவு மடிச்சிக்கலாம். இங்கே ஒரு அர்க்கத்து போடுங்க. இதுதான் பேக்கில் மடிக்கிறதுக்கு. நீங்கள் மடிக்கும்போது இப்படி வந்துடும். இந்த ஷேப் வந்து இப்படி வந்துடும். இதான் பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு ஏற்றக்கூடாது. இந்தமாரி பெண்டு வந்து ஏற்றணும். இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2ஆக மடித்து போட்டிங்களா, இதேமாரி நீட்டாக மடித்து போட்டுருங்க இந்த பக்கம் வர மாதிரி. இப்போ இது வந்து இந்த அளவு மேலே வச்சு இதே அளவு போட்டுருங்க. இது கரெக்டான இந்த அளவு வச்சு பேக்கை வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்லாம் எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். இதில் எந்த அளவு இருக்கோ அதே அளவு விட்டால் போதும். அதே அளவு விட்டு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஆமுல் கட் பண்ணியிருக்க பாருங்க, அதே அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க மேலே இந்த அளவுக்கு. இப்போ பேக்கு எப்படி கட் பண்ணிக்கிறோமோ ஃப்ரண்ட்டும் அதே அளவு தான் வரும். உங்களுக்கு இதே அளவு வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம். இப்போ பேக்கை எடுத்துருங்க. பேக்கை எடுத்து தனியாக வச்சுட்டு இதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு இந்த இங்கே வந்து 1/4 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த ஜாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பட்டி போட்டிங்கன்னா இந்த அளவு இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இதை கொஞ்சம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க பிடிக்கிற அளவுக்கு. இப்போ முன்னாடி நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸை வச்சுட்டு இங்கே ஷோல்டர்லேருந்து இந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதே அளவு வச்சு ஒரு நெக்கு இதுக்குலேருந்து இதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம டாட் போடுவீங்களா, அதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட்டோட அளவு இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஜாயிண்ட் இந்த சென்டர் டாட்லேருந்து
ஊக்குப்பட்டி வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இந்த அளவு வச்சுட்டு இங்கே ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இங்கே பிடிச்சி தப்பேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு மொத்தமாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இது இதான் டாட் பிடிக்கிற அளவு, இதான் நம்மளுக்கு சென்டர் டாட் அளவு. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு சென்டர் டாட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது ஷோல்டர் பிடிப்போம், அதிலேருந்து வச்சு இந்த அளவு ஒரு மார்க்கு அப்படியே எடுத்துகிட்டு இந்த பட்டி பீஸ் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து இந்த அளவு ஒரு மார்க்கு. இப்போ இதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் அளவு. இப்போ நம்ம இதிலே ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இந்த ஷேப் அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டு மறுபடி இந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. இது நெக்கு கட் பண்ணுற அளவு. இதான் நம்மளுக்கு நெக் அளவு. நெக்கு இதில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் மார்க் போட்டாச்சு. உங்களுக்கு இந்த டீஸ் மார்க்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே மேலேருந்து இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு அப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஆமுல் பேக்கை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது மட்டும் 1/2 இன்ச்சு இப்போ ஸ்லீவ் கட் பண்ண முடியும் அந்தமாரி 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துடணும். இந்த அளவுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த டீஸ் மார்க்கிலே போட்டு இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் வர மார்க் இருக்கு இல்லையா, அதிலே கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சென்டர் டாட் போட்டிருக்கு இல்லையா, இந்த அளவு அப்படியே மடிச்சிடுங்க. ஷோல்டர்லேருந்து மடிச்சுட்டு ஃப்ரண்ட் அளவு ப்ளவுஸ் எடுத்துங்க. இந்த டாட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டாட்லேருந்து எவ்வளோ லென்த்து வருதுன்னு பார்த்துங்க. 3 இன்ச்சு வருது. இதிலேருந்து வச்சு இங்கே ஒரு பிடிக்கிற அளவு 1/4 இன்ச்சு விட்டுட்டு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு டாட்டோட அளவு. இங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. டாட் பிடிக்கிற அளவு ஒரு அர்க்காத் போட்டிங்களா, அப்படியே திருப்பிட்டு இது ரெண்டும் ஒன்றா இப்படி மடிச்சுட்டு இங்கே ஒரு டாட் அர்க்காத் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பாடி லூஸ் எவ்வளோ இருக்குன்னு இந்த அளவு ப்ளவுஸை வச்சுட்டு அளந்துக்கலாம். ஃப்ரண்ட்டு 9 இன்ச்சு இருக்குது. டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டு மொத்தமாக 10 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிட்டு இங்கே டாட் பிடிக்கிற அளவுக்கு ஒன்று போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. இது ஒரு அளவு. இந்த டீஸ் மார்க்லேருந்து இந்த அர்க்காத் வரைக்கும் ஒரு லைனு, இதுலேருந்து இது ஒரு லைனு. இப்போ இந்த டாட்லேருந்து இது வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. ஒரு டாட்டு, 2வது டாட்டு, 3வது டாட்டு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இதில் பட்டி பீஸு 2 தான் கட் பண்ணியிருப்போம். உள்ள ஸ்டெப்பு கொடுக்குறதுக்கு இதிலே துணி, இந்த ப்ளவுஸ்லேயே துணி இருக்கும்போது இதிலே கட் பண்ணிக்கலாம். இருக்குங்களே தாராளமாக துணி இதில் வச்சு இங்கே ஒரு பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு இதில் ஒரு பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இதில் ஊக்கு பட்டி ஐப்பட்டி கொடுத்துக்கலாம். இது நெக்குக்கு பைப்பிங் கொடுக்குறது இந்த துணி போதும். இதில் ஊக்கு பட்டி ஐப்பட்டி இதில் 2 பீஸ் இருக்குது. ஒன்று ஊக்கு பட்டி ஐப்பட்டி கொடுத்துக்கலாம். இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, எக்ஸ்ட்ரா துணி எல்லாமே கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.